இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கு மத்திய அரசு 15 விழுக்காடு வரி விதித்துள்ளதால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயரும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்தியா தனது தேவையில் பெரும் பகுதியை இறக்குமதி மூலமே ஈடுகட்டும் நிலையில் இதன் காரணமாக அதிக அளவில் அந்நிய செலாவணி வெளியேறி வருகிறது. இது ரூபாயின் மதிப்பின் மேல் நேரடியாக தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவின் இறக்குமதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் ஆகியவையே பெரும் பங்கை வகிக்கின்றன. இதில் கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது அத்தியாவசியமான ஒன்று என்பதால் தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மக்கள் முதலீட்டு நோக்கத்திற்காக அதிக தங்கம் வாங்குவதை கட்டுப்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் பிற துறைகளில் முதலீட்டை ஊக்குவிக்க அரசு திட்டமிடுகிறது. இச்சூழலில் இறக்குமதி செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட அரிய வகை உலோகங்களின் சுங்க வரியை 15 விழுக்காடு உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதோடு தங்கம், வெள்ளி மட்டுமின்றி பிளாட்டினம் போன்ற பிற விலை உயர்ந்த உலோகங்கள் மீதான வரி விதிப்பிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வரி விதிப்பு மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் 2000 முதல் 3000 வரை உடனடியாக உயர வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்படுகிறது. இப்போது 15 விழுக்காடு வரி மற்றும் 3 விழுக்காடு ஜிஎஸ்டி சேரும்போது ஒவ்வொரு 1 கிராம் தங்கத்திற்கும் வரிச்சுமை சுமார் ரூபாய் 700 முதல் 900 வரை கூடலாம் என்றும் அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த விலை உயர்வு காரணமாக இனி சாமானியர்களால் தங்கம் வாங்க முடியாத நிலை ஏற்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. கோல்டு குரு சாந்தகுமார், பொதுச் செயலாளர், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம். திடீர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு 6% 15% இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு, அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி திடீர்னு பண்றப்போ ஒட்டு மொத்தமா மக்களுடைய தலையில தான் போய் இது விழும். என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கிராம் 14,200 வைங்களேன். இதுல இந்த 10% இம்போர்ட் டியூட்டின்றப்போ அந்த 10% இதுல இன்னும் ஏறும். அப்போ 1,400. அப்போ இமீடியட்டா எஃபெக்ட் 15,500 ஒரு கிராம் அளவுக்கு வந்துடும். இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாமானியர்கள் ஏற்கனவே விலை ஏறி போச்சு அப்படின்ற டைம்ல இந்த அளவுக்கு திருப்பியும் இறக்குமதி வரி ஏற்றினாங்க அப்படின்னா அது ஒரு சுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏறி போச்சு அப்படின்னா ஒரு கிலோ ஒண்ணுக்கு 15,000 ரூபாய், அதாவது ஒரு கிராம் 10 கிராமுக்கு 15,000 ரூபாய் அப்படின்ற வித்தியாசமும், ஒரு கிலோ ஒண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய் அப்படின்ற வித்தியாசமும் லாபம் கிடைக்கும். அப்போ டாக்ஸ் கட்டி ப்ராப்பரா அபிஷியலா இறக்குமதி பண்ணா 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். அதே அப்படி இல்லாம பேக்டோர் வழியா வந்துச்சுன்னா 15 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பெனிஃபிட், அந்த கள்ளத்தனமா எடுத்துட்டு வர கோல்டுக்கு. அப்ப அந்த கள்ளத்தனம் கள்ள மார்க்கெட்ல அது பேக்டோரா வரக்கூடிய தங்கம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இப்போ அப்படின்றப்ப அது ஒரு பெரிய சேலஞ்சா அரசாங்கத்துக்கு நிற்கும். அதனால வருவாய் இழப்பும் ஏற்படும். அந்நிய செலாவணியும் மறைமுகமா போய்கிட்டு இருக்கும் நம்மளுடைய பணங்கள். இதெல்லாமே நீங்க பாக்குறப்போ இந்த விலை ஏற்றம், இந்த இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது அதை கன்சிடர் பண்ணி திரும்பி குறைக்கணும். இதுக்காக பல காலங்களா போராடி அதை குறைச்சாங்க. இப்ப திருப்பி இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்றிருக்கான்றப்போ அது வருந்தக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார்.